இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக இந்திய தரப்பிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வரும் சூழலில் தற்பொழுது இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் நிறுத்தப்படும் என்று பாகிஸ்தான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பாகிஸ்தானுடைய இந்த அறிக்கை சொல்வது என்ன? ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நேற்று இந்தியா பாகிஸ்தான் மீது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதற்கு பதில் நடவடிக்கையாக தற்போது பாகிஸ்தானும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக அட்டரி எல்லையை உடனடியாக மூடுவதாக நேற்று இந்தியா அறிவித்ததை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வாகா எல்லையும் நாங்கள் உடனடியாக மூடுவோம். இந்தியாவுடனான அந்த வாகா எல்லையில் வழியாக மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தக உறவுகளை முறித்துக் கொள்வதாக தற்போது பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய ராணுவ உயரதிகாரிகளை அங்கீகரிக்கப்படாத நபர்களாக அறிவித்து அவர்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கை 30 குறைத்திருக்கிறது. மிக முக்கிய முடிவாக இந்தியாவிலிருந்து இயக்கப்படும் விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளியை உடனடியாக மூடுவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. இந்திய அரசால் அல்லது எந்த ஒரு இந்தியர்களால் இயக்கப்படுகின்ற எந்த ஒரு விமானமும் பாகிஸ்தான் வான்பரப்பில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது பாகிஸ்தான் பதில் நடவடிக்கையாக அறிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ்குமார், தொடர்ந்து இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரியான தொடர் அறிக்கைகள் அந்த கூட்டத்திலையும் தொடர்ந்து பரிசீலிக்கப்படுமா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய இந்த கூட்டத்தை பொறுத்தவரை? சற்று முன்னதாகத்தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் மேற்கண்ட முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாகா எல்லையை மூடுவது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கை 30 குறைப்பது, அங்க இருக்கக்கூடிய தூதரகத்தில் பணியாற்றும் இந்திய ராணுவ அதிகாரிகளை அங்கீகரிக்கப்படாத நபர்களாக அறிவிப்பது, இந்திய விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளியை மூடுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளை அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் எடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.